இந்த பொண்ணு இவளோட ஹஸ்பண்டும் $100 பில்லியன் ஒருத்தர் கம்பெனிக்கு ஓனராக இருந்தோம். ஒரு சின்ன ஃபுட் ஸ்டால் ரோட்டோரத்தில் வச்சு அதில் அவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிஇஓட அசிஸ்டன்ட் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சிஇஓவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அந்த சிஇஓட ஒய்ஃப், இத்தனை நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கு ரொம்பவுமே போர் அடிச்சிருச்சு, இனிமேலாச்சும் சாதாரண மக்களோட வாழ்க்கையை சகஜமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் சிஇஓ கிட்ட இன்னைக்கு நைட்டு நமக்கு டின்னர் மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே அந்த சிஇஓட ஒய்ஃப், சிஇஓ பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை நிறுத்தி நான் கடையை பார்த்துக்கிறேன், நீங்கள் மீட்டிங்க்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ அந்த வழியாக போன இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இவளை பார்த்துட்டு காரை நிறுத்துறான். சிரிச்சுக்கிட்டே இவளை பார்த்து சொல்கிறான், 100க்கும் 200க்கும் ரோட்டோரத்தில் கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்க, நல்ல வேலை நான் தப்பிச்சேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தேன், எனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்கிறான். அதோட நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் $1 பில்லியன் ஒருத்தர் கம்பெனியோட சிஇஓவோட மீட்டிங்க்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்பட்டு இவங்களுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே இவ சிஇஓக்கு கால் பண்ணி நானும் மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லிடுறான். அப்புறம் அந்த மீட்டிங்கே நடக்குது. அதில் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆல்மோஸ்ட் டீலை முடிச்சிடுறான். நம்ம சிஇஓவும் எல்லாமே ஓகே தான், இருந்தாலும் என்னோட ஒய்ஃப் பர்மிஷன் இல்லாமல் நான் எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு சிஇஓட ஒய்ஃபும் வராங்க. அவளை பார்த்த உடனே இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் என்ன, டீலை நொட்டிட்டு போயிருச்சு தம்பி.